சீமானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வந்து அந்த இவங்க வாயளவில் பேசக்கூடியதெல்லாம் அவர் செயலளவில் செஞ்சிட்ருக்காரு. ஒரு சமூக நீதி அப்படிங்கும்போது என்னன்னாக்கா அனைவருக்கும் உண்டான நீதிக்கு பேர் தான் சமூக நீதி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 46 தொகுதி எஸ்சி தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குது, 2 எஸ்டி தொகுதி இருக்குது. இதுக்கு வந்து எந்த கட்சியும் வந்து கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா சட்டத்தின் பிரகாரம் கொடுத்து தான் ஆகணும். உங்களோட கேண்டிடேட் எல்லாம் நிற்கவே முடியாது. ஆனால் 7 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டை கொண்டு போய் பொது தொகுதியில் நிறுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியங்கிறத விட ஒரு விசாலமான அரசியல் பார்வையும் அரசியல் சிந்தனையும் வேணும். அது சீமான்ட்ட இருக்கிறத நம்ம பாராட்டி தானே ஆகணும். அப்போ அந்த சமூக நீதினா என்னன்னே தெரியாமல் சமூக நீதின்னு திராவிட முன்னேற்ற கழகம் பேசிட்டு இருக்கும்போது சமூக நீதி தான் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு வழியை காமிக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன் சீமான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டி, நாயுடு, சௌராஷ்டிரா, அருந்ததீர், படுகாசு இந்த மாதிரி மொழி சிறுபான்மையினருக்கு புறம் தலா 3 சீட்டு கொடுக்குறாரு. அப்போ இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு உள்ளார கொண்டு வந்து அவங்கள அங்கம் வகிக்க வச்சு அவங்களுக்கும் வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் போது இதுதான சமூக நீதி, இதுதான சமத்துவம். ஆனா சில பேர் இதுல விமர்சனம் என்ன பண்ணாங்க, சார் அவர் என்ன ஜெயிக்கிறதுக்கா சார் நிறுத்துறாரு, தோக்கிறதுக்கு தானே சார் நிறுத்துறாரு, அவர் யாரை நிறுத்தினா என்ன? அப்போ இந்த மாதிரி நிறுத்தினா தோத்து போயிடுவோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த மாதிரி சமூகத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிறீங்க? அப்ப இந்த இடத்துல வெற்றியை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு உண்டான நீதி, சமூகத்துக்கு உண்டான நீதியை நான் கொடுக்கணும், சீமான் கொடுக்கறது இது கரெக்டா? இல்ல நாங்க சமூக நீதியை வந்து மேடை பேச்சோட நிறுத்திடுவோம், அரசியல் களத்துல வந்து நாங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலை வேணுமோ அதை மட்டும் தான் நாங்க பண்ணுவோம்னா அப்ப சமூக நீதிங்கிறது எங்களுக்கு வந்து டேபிள் டாபிக் டிஸ்கஷனுக்கு உண்டான டாபிக் மட்டும்தானா? எனக்கு தெரிஞ்ச ஒரு மாற்று கட்சியை சார்ந்த நபரே வந்து சீமானுடைய பேச்சை கேட்டு எங்கிட்ட பாராட்டினார். ஏன்னா அன்னைக்கு தான் அவர் வந்து ஃபுல்லாக அந்த சீமான் அவர்களுடைய பேச்சை பார்த்துருக்காரு போல. ரொம்ப நல்லா பேசியிருந்தாருங்க. அவர் விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்தை பற்றி முன்னுக்கு வைக்கிறதெல்லாம் எனக்கே ரொம்ப உடன்பாடு உண்டு. நல்ல எதாவது பேசுகிறாருங்களே. நான் தான் சொன்னேன், இல்லை நீங்கள் பார்த்தது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். மாநாட்டில் வந்து அவர் மற்ற இடத்துல பேசுகிறது கூட நேற்று பெரிய அளவுக்குலாம் பேசலை. ஆனால் வந்து அவருடைய பேச்சுக்கள் பூராமே பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸாக இருக்கும், சிந்திக்க வைக்கும். சில பேர்த்தினுடைய பேச்செல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது. சீமானுடைய பேச்சை 5 நிமிஷம் கேட்டு அதுக்கு மேலே கேட்காம நீங்கள் போக முடியாது, முடிகிற வரைக்கும் கேட்டோம். அந்த அளவுக்கு ஒரு வசீகரமான பேச்சு லாஜிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கலந்துரையாடும். எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு மாற்று கட்சியில் இருக்கிறவங்களை கூட, முக்கியமான ஆட்களை கூட வந்து சுண்டி இழுக்கக்கூடிய அளவுக்கு, சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு எப்பயுமே அமையிறது வந்து சீமானுடைய ஒரு பலம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை சிறப்பு இருந்தது அரசியல் திறனாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தொடர்ச்சியாக சீமான் அவர்களை விகடன் நிறுவனம் பல விமர்சனங்களை வந்து அடிக்கிட்டே வந்தாங்க சீமான் அவர்கள் மீது. ஆனால் இப்போ அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் வந்து 234 தொகுதிகள் வேட்பாளர் அறிவிச்சிருந்தார். அதில் வந்து பொது தொகுதியில் 7 பதில் சமூக வேட்பாளர் வந்து நிறுத்தி இருக்கிறத அவங்களே பாராட்டியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையாலுமே வரவேற்கக்கூடிய விஷயம். அது இல்லாமல் விகடன் தான் சீமான் அவர்களுக்கு காவி உடை ட்ரெஸ்ஸை போட்டது ரஜினியை போய் பார்க்கும்போது. ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வன்மத்தை கக்கின நிகழ்வுகளெல்லாம் நம்ம பார்த்தோம். சீமானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வந்து அந்த இவங்க வாயளவில் பேசக்கூடியதெல்லாம் அவர் செயலளவில் செஞ்சிட்ருக்காரு. ஒரு சமூக நீதி அப்படிங்கும்போது என்னன்னாக்கா அனைவருக்கும் உண்டான நீதிக்கு பேர் தான் சமூக நீதி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 46 தொகுதி எஸ்சி தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குது, 2 எஸ்டி தொகுதி இருக்குது. இதுக்கு வந்து எந்த கட்சியும் வந்து கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா சட்டத்தின் பிரகாரம் கொடுத்து தான் ஆகணும். உங்களோட கேண்டிடேட் எல்லாம் நிற்கவே முடியாது. அப்போ சட்டம் உங்களையே வந்து கட்டாயப்படுத்தி உங்களை நிற்க வைக்க சொல்லுது. அதில் நான் ஆளை போடுறங்கிறது பெரிய கொம்பு இல்லை. ஆனால் 7 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டை கொண்டு போய் பொது தொகுதியில் நிறுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியங்கிறத விட ஒரு விசாலமான அரசியல் பார்வையும் அரசியல் சிந்தனையும் வேணும். அது சீமான்ட்ட இருக்கிறத நம்ம பாராட்டி தானே ஆகணும். அதோட மட்டும் இல்லாமல் வெறும் இது மட்டும் இல்லாமல் பிராமின்க்கு 5 சீட்டு கொடுக்குறாரு. அப்போ அவங்களுக்கும் உண்டான நீதியை கொடுக்கறதானே சார் சமூக நீதி. அப்போ அவங்க சமூகத்தில் அங்கம் இல்லையா? சமூகத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் உண்டான நீதியை கொடுக்கறது தானே சார் சமூக நீதி. பிராமண அழிக்கிறது தான் சமூக நீதி.
அப்ப அந்த சமூக நீதினா என்னன்னே தெரியாம சமூக நீதின்னு திராவிட முன்னேற்ற கழகம் பேசிட்டு இருக்கும்போது சமூக நீதி தான் இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு வழியை காமிக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன் சீமான் அவர். சீமான் மேல எனக்கு நிறைய வேற விமர்சனங்கள்லாம் இருக்கு. பட் இந்த இடத்துல அவரை பாராட்டாம எப்படி இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம மொழி சிறுபான்மையினர்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டி, நாயுடு, சௌராஷ்டிரா, அருந்ததியர், படுகாசு, இந்த மாதிரி மொழி சிறுபான்மையினருக்கு புறம் தலா 3 சீட்டு கொடுக்குறாரு. அப்ப இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு உள்ளார கொண்டு வந்து அவங்கள அங்கம் வகிக்க வச்சு அவங்களுக்கும் வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் போது இதுதான சமூக நீதி, இதுதான சமத்துவம். அப்ப இது மாதிரி செய்யக்கூடிய சீமானுடைய செயல் எப்படி வந்து நம்மளால விமர்சிக்க முடியும்? விமர்சிக்கிறதுக்கு வேற இருக்கு, அதை நம்ம விமர்சிப்போம். இந்த செயல்பாட்டை எப்படி நம்ம விமர்சிக்க முடியும்? இதை நம்ம பாராட்டித்தானே ஆகணும். இதை நீங்க யாராவது விமர்சிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இதை விட சிறப்பா நீங்க மற்ற கட்சியில இப்ப திமுக இதை விமர்சிக்கணும்னா திமுக இதை விட சிறப்பா சீட்டு கொடுக்கணும். இந்த தடவை 50%, போன தடவையும் அதே தான் கொடுத்தாரு. 50% பெண்கள், 50% ஆண்கள். இந்த தடவையும் அதே கொடுத்துருக்காரு. இந்த தடவை வந்து பார்த்தோன்னா முஸ்லீம்களும் சற்ற கூட 11 சீட்டு என்னமோ கொடுத்துருக்காரு. கிறிஸ்டியானிட்டிக்கும் பெரிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க. படித்த நபர்களை நிறையா நிற்க வச்சிருக்காங்க. இளைஞர்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 134 சீட்டுக்கு பக்கமாக நிறுத்தியிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மெட்டிகுலஸாக கால்குலேட் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் இதில் விமர்சனம் என்ன பண்ணாங்க, சார் அவர் என்ன ஜெயிக்கிறதுக்காக சார் நிறுத்துறாரு, தோக்கிறதுக்கு தானே சார் நிறுத்துறாரு, அவர் யாரை நிறுத்தினா என்ன? அப்போ இந்த மாதிரி நிறுத்தினா தோத்து போயிடுவோன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த மாதிரி சமூகத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிறீங்க? அப்ப நீங்க வாய்களையே சமூக நீதி சமத்துவத்தை வேற இடத்துல பேசிக்கிட்டு நீங்க தேர்தல்னு வரும்போது இல்ல இந்த ஆளை இங்க நிறுத்தினா ஓட்டு விழுவாதுன்னு நீங்களே நினைக்கிறீங்கன்னா எந்த சமூக நீதியை நீங்க இங்க காப்பாத்தி வச்சிருக்கிறீங்க? எந்த சமூகத்தை சமத்துவத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க இங்க? அப்ப இது எவ்வளவு பெரிய முரண்பாடான, அந்த கேள்வி கேட்கறதே பெரும் முரண்பாடு, முற்றிலும் முரண்பாடான கேள்வி அது. அப்ப இந்த இடத்துல வெற்றியை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு உண்டான நீதி, சமூகத்துக்கு உண்டான நீதியை நான் கொடுக்கணும், சீமான் கொடுக்கறது இது கரெக்டா? இல்ல நாங்க சமூக நீதியை வந்து மேடை பேச்சோட நிறுத்திடுவோம், அரசியல் களத்துல வந்து நாங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலை வேணுமோ அதை மட்டும்தான் நாங்க பண்ணுவோம்னா அப்ப சமூக நீதிங்கிறது எங்களுக்கு வந்து டேபிள் டாபிக், டிஸ்கஷனுக்கு உண்டான டாபிக் மட்டும்தானா? செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இல்லையா அதெல்லாம்? அப்போ அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க கொள்கையை விட்டு நீத்து போய் பல வருஷம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை என்னன்னா பாரதிய ஜனதா எதிர்ப்பு. இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு பாரதிய ஜனதா நாங்க தமிழ்நாட்டில் இல்லை, நாங்க அரசியல் செய்யல, ஒரு வெளியே போறோம், மற்ற மாநிலத்தில் பார்க்குறோம்னு ஒரு ஆர்குமெண்ட் சேக் வச்சுக்கிட்டா அடுத்த 10 வருஷத்துக்கு திமுக செய்யறதுக்கு அரசியலே கிடையாது, சுத்தமா கிடையாது. அப்படி நீங்க பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து என்டிஏ கூட்டணியை 18% 2024 வாங்க வச்சிருக்கீங்க. அப்ப தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை வளர்த்துன ஆக பெரும் சிறப்பு யாருக்கு சேர்ந்ததுன்னா திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளையும் சார்ந்தது. அப்ப எங்க இருக்குது உங்களுடைய கொள்கையெல்லாம்? எங்க இருக்கு கொள்கையில்? பேப்பர்ல எழுதுறதா? பேப்பர்ல மட்டும்தான் வேணுமா உங்களுக்கு கொள்கை? நடவடிக்கையில வேண்டாமா? செயல்பாட்டு முறையில வேண்டாமா? அப்ப அதை இங்க சீமான் அவர் செயல்படுத்தும் போது நம்ம அதை பாராட்டி தான் ஆகணும், அது மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி தான் ஆகணும். நம்ம குறிப்பா ஆனால் பிராமணர்களை நிற்க வச்சதுல 2-3 விஷயம் இருக்கு, அது ஒன்றா பார்த்துக்கலாம் சார். இப்போ பிராமணர் நிற்க வைக்கும்போது ஆரியத்தை கையில் எடுக்கிறார் சீமான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்கல்ல, அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ முதல்ல திமுக ஆட்சிக்கு வந்தது எப்போ? 67. யாரு கூட கூட்டணியில் வச்சு வந்தீங்க? ராஜாஜி கூட. ராஜாஜி யார்? அவர் ஆரியர். அப்புறம் என்ன சார் இதில் வந்து ஆரியர் இது? அப்போ உங்களுக்கு இன்னைக்கு பிராமின் சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருமே வந்து ஒரு திமுகவோட உடன்பாட்டில் இருக்கிறவங்க யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? இருக்காங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா? இப்போ எஸ்வி சேகர் கூட அங்கே தானே சார் இருக்கு. மைத்ரேயன் எங்கே போய் சேர்ந்துருக்காரு? திமுகவில். அப்போ எல்லாருமே நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அது வந்து அதனால தான் சொல்கிறேன், இவங்க சொல்லொன்று செயல் ஒன்று. இப்போ நம்ம திமுகவை அதிகமாக விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் எதனால் வருதுன்னா, நீங்கள் யதார்த்தமாக செய்கிறத சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும்போது டிஎம்கேங்கிற திராவிட முன்னேற்ற கழகமா டபுள் ஸ்டாண்டர்ட் முன்னேற்ற கழகமானு வருது இல்லை? எல்லாத்துலேயுமே இரட்டை நிலைப்பாடு எப்படி எடுப்பீங்க? அப்போ எந்த அளவுக்கு வந்து மக்கள் அறியாமையிலே நீங்கள் வச்சுருக்கீங்களா ஒன்றும் அரசியல் அறியாமையில்? அப்போ பிராமணர்களும் இந்த சமூகத்தில் உண்டான ஒரு அங்கம் இல்லையா? எனக்கு சாதியில மதத்தில் உடன்பாடு இல்லை, நம்பிக்கை இல்லை, நீங்கள் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. அப்போ அவங்க இந்த சமூகத்தினுடைய இதில் அவங்கள பூரா என்ன பண்ணுறது? ஒரு சாதியை வந்து நீங்கள் கீழே இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஒரு சாதியை சொல்லி ஒருத்தனை திட்டுறது வந்து சட்டப்படி தவறா சரியா? தவறு. அப்போ பிராமணர்களை மட்டும் செய்யலாமா நீங்கள்?
அது எந்த விதத்தில் நீங்கள் நியாயப்படுத்துறீங்க? அது எப்படி நியாயமாகும்? அப்போ இதே வந்து ஒரு முற்றிலும் முரண்பட்ட பார்வை இல்லையா? நிச்சயமா. அப்போ இதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை. அதில் வந்து சீமான் அவர்கள் ஒரு தெளிவான பாதையில் போயிட்டு இருக்காருன்னு தானே பார்க்கணும். இன்னொன்று தமிழ் தேசியவாதிகளே சில விமர்சனம் வைக்கிறாங்களே சார், இந்த மொழி சிறுபான்மை அதாவது பிற மொழியாளர்கள் வந்து தலா 3 சீட்டுகளை வந்து கொடுத்துருக்காரு, தமிழ் தேசியம் பேசுறதுக்கு எதுக்கு பிற மொழியாளர்கள் வாய்ப்பு தரீங்கன்ற மாதிரி நாம் தமிழ் கட்சியில் முன்னால் பயணிச்சவங்களோ இல்லை தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவங்களோ ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாங்க. இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிறுபான்மையினர் மொழி சிறுபான்மையினர் கொடுக்கறதுலலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எங்கே சீமான் அவர்கள் மேலே எனக்கு வந்து ஒரு விமர்சனம் வருதுன்னாக்கா, தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறார். அப்போ இந்த மொழி சிறுபான்மையினர்களை வந்து இன்னைக்கு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கும் போது ஆட்சியாளர்கள் யாரு? அவங்க தான். அப்போ அவங்க எப்படி அந்த தொகுதி மக்கள் வந்து தமிழர் தான் ஆள்றாங்களா? அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு சீமான் அவர்கள் மேலே ஒரு அரசியல் விமர்சனம் வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. என்னன்னா, அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, அப்போ தமிழர் தான் தமிழ்நாட்டு ஆளணும்னா சீஃப் மினிஸ்டர் மட்டும் ஒரு ஆள் தமிழராக இருந்தால் போதுமா? அப்படி இருக்கிற மாதிரி தான் அதிமுக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். அப்போ தமிழன் ஆள்ற மாதிரி தானே வருது. அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து எனக்கே வந்து ஒரு விமர்சனம் இருக்கு. என்ன விமர்சனம்னா, மொழி சிறுபான்மையினருக்கு கொடுத்துட்டாரேங்கிற விமர்சனம் இல்லை. முதல்வர் மட்டும் தமிழனா தான் இருந்தா தான் தமிழர்களை சரியா பண்ண முடியும் அப்படிங்கிற போது இன்னைக்கு எம்எல்ஏ வாக்கள் தேர்ந்தெடுக்கும் போது எம்எல்ஏக்கள் தானே முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நிச்சயமா. அப்ப இந்த எம்எல்ஏக்கள் அந்த தொகுதியில வந்து எம்எல்ஏக்கள் தானே மக்களை ஆளக்கூடியவர்கள். கரெக்டு தானே? அப்ப அந்த மக்கள் வந்து எந்த மாதிரி சிறுபான்மையர் மொழியை சார்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் மட்டும் தமிழரா இருந்துட்டா போதும் அப்படிங்கிற அந்த முரண்பாடு வந்து எனக்கு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறது தான். நான் கொடுக்கறத பத்தி எதிர்ப்பு இல்லை, எனக்கு அடுத்த சைட்ல தான் எனக்கு ஒரு விமர்சனம். குறிப்பாக அந்த மாநாட்டுக்கு வருவோம் சார், பல நாட்களாக அதுக்கான ஃபீவர் இருந்துகிட்டே இருந்தது. இவ்வளோ கூட்டத்தை காமிக்க முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி வந்து அந்த தேர்தல் நிரம்ப கூட்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க. நாம் தவிர எப்படி பார்க்குறீங்க இந்த எழுச்சி? இல்லை, உண்மையாலுமே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு மாநாடு. அன்னைக்கு நான் வந்து கரெக்டாக நான் இங்கேருந்து என்னுடைய சொந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வளர்ந்துடுக நிறைய பஸ்ஸுகள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர்கள் கூட வந்து நடு ரோட்டில் வந்து நின்றுட்டு இருக்கிறது. ஏன்னா 4 பேர் சும்மா ஒரு ஒரு ஃபேமிலி டூர் போனால் கூட, காலேஜ் பசங்களை விட்டுருங்க, ஒரு ஃபேமிலி டூர் போனால் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வச்சுருந்தோம், ஓரமா பாப்பா வண்டி. ஏன்னா ஒரு 10-15 பேர் நிற்கும் போது கொஞ்சம் நம்மளே வந்து கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக ரோட்டில் நிற்கிறதுக்கு ஆரம்பிப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா பஸ்களும் நான் வந்து வழிநடுக வாட்ச் பண்ணிட்டு தான் போனேன். ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் ஓரங்கட்டி நிற்கப்பட்டிருக்குது. எந்த ஒரு நபரும் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து நிற்கிறதோ ஒரு டிராஃபிக் இடையூறு பண்ணுறதோ எந்த விதமானதே இல்லை. அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு வராங்கும்போது இது வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு பயணம் பண்ணுறாங்கங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு பேருந்துலையும் அவங்க வந்து எந்த சட்டசபையை சார்ந்தது, ஒவ்வொரு சட்டசபையை நான் போகும்போதெல்லாம் பார்த்துட்டு போவேன். ஒவ்வொரு சட்டசபையிலையும் இது எத்தனாவது வண்டி, இது எத்தனாவது நம்பரும் போடுறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க பெரிய அளவுக்கு நம்ம வந்து ஒரு கூட்டத்தை காமிக்கணுங்கிறதுல முனைப்பிலேயே இருந்தாங்க. முதலே சீமான் சொல்லியிருந்தாரு, இந்த கூட்டத்துக்கு நம்ம ஆட்கள் பூரா நிறைய வரணும், எல்லா சொந்த பந்தத்தை எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு. அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு பெரிய வெற்றி மாநாடாக தான் நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் அவங்க நாம் தமிழர் கட்சி நடத்துறதுல இது ஒரு பெரிய கூட்டம் கேதரிங் வந்தது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அதுலேயே 234 பேர்த்தையும் ஒவ்வொரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் போது கூட அது மாவட்டம், தொகுதி, என்ன படிப்பு எல்லாம் 234 பேர்த்துக்கும் வெறும் சும்மா மாவட்ட பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த தொகுதிகளில் இவங்க நிற்கிறாங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் அதே இதில் சலிப்பு வராமல் சீமான் அவர்கள் பேசினார். அதை வந்து நான் 2வது நாள் தான் நான் வந்து அதை கேட்டேன். போகிற அன்னைக்கு நான் என்னால் கேட்க முடியல. ரிட்டர்ன் வர அன்னைக்கு தான், ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் ஜேர்னி இருக்கும்போது ரிட்டர்ன் ஜேர்னியில் தான் நான் அவருடைய பேச்சை கேட்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான பேச்சு இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றுக் கட்சியை சார்ந்த நபரே வந்து சீமானுடைய பேச்சை கேட்டு என்கிட்ட பாராட்டினார். ஏன்னா அன்னைக்கு தான் அவர் வந்து ஃபுல்லாக அந்த சீமான் அவர்களுடைய பேச்சை பார்த்துருக்காரு போல இருக்கு. ரொம்ப நல்லா பேசியிருந்தாருங்க. அவர் விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்தை பற்றி முன்னுக்கு வைக்கிறதெல்லாம் எனக்கே ரொம்ப உடன்பாடு உண்டு. நல்ல இதாக பேசுகிறாருங்களே. நான் தான் சொன்னேன், இல்லை நீங்கள் பார்த்தது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். மாநாட்டில் வந்து அவர் மற்ற இடத்துல பேசுகிறத கூட நேற்று பெரிய அளவுக்குலாம் பேசலை. ஆனால் வந்து அவருடைய பேச்சுக்கள் பூராமே பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸாக இருக்கும், சிந்திக்க வைக்கும். சில பேர்த்தினுடைய பேச்செல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது. சீமானுடைய பேச்சை 5 நிமிஷம் கேட்டு அதுக்கு மேலே கேட்காம நீங்கள் போக முடியாது. முடிகிற வரைக்கும் கேட்டவன். அந்த அளவுக்கு ஒரு வசீகரமான பேச்சு, லாஜிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கலந்துரையாடணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்களை கூட
முக்கியமான ஆட்களை கூட வந்து சுண்டி இழுக்கக்கூடிய அளவுக்கு, சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு எப்பயுமே அமையிறது வந்து சீமானுடைய ஒரு பலம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நேற்று இந்த மாநாட்டுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கத்தையும், ஆக்கத்தையும், உத்வேகத்தையும் கொடுத்துருக்கும். ஏன்னா இந்த தேர்தலுங்கிறது வந்து சீமான் கட்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா இது வந்து 3வது சட்டமன்ற தேர்தல் அவங்க சந்திக்கிறாங்க. வாக்கு சதவீதம் அதிகமாகிக்கிட்டே வருது. அப்போ அந்த ட்ரெண்டை வந்து இவங்க கண்டினியூ பண்ணிட்டு போகணும். குறிப்பாக மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற பிறகு. ஆமாம், முதல் தேர்தல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு ஏறிட்டு போனால் மட்டும் பத்தாது. இந்த தடவை சட்டசபைக்கு நம்மளுடைய எம்எல்ஏக்கள் அனுப்பி ஆகணுங்கிற ஒரு கட்டாயமும் இருக்குது. அதோட இன்னைக்கு விஜய் அவர்கள் வரனால சீமான் கட்சிக்கு வாக்கு குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் சமூக இது நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். சீமானுடைய வாக்கு வங்கி என்ன, அதை டைஜெக்ட் பண்ணி பார்த்து இது குறையுமா குறையாதாங்கிறலாம் நம்ம பழைய நேர்கள் நிறையா பேசியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வாக்கு சதவீதத்தையும் ஏற்றணும், எம்எல்ஏக்களையும் அனுப்பணும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 4 முனை போட்டியில் ஒரு புது என்ட்ரி வரும்போது அந்த 8.22% வந்து தக்க வச்சுக்கிட்டாருனாவே அது வந்து பெரிய அளவுக்கு வந்து அவர் சூப்பர் ஸ்டார் எலெக்ஷன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருவெற்றி இது. ஆனால் அவங்க அதை நோக்கி மட்டும் பயணிக்கல. அவங்க இந்த தடவை எப்படியா இருந்தாலும் நம்ம சட்டசபைக்கு ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சாகணுங்கிறதுல முழு முனைப்போடு இருக்காங்க. அப்போ நேற்று அந்த கூட்டத்துக்கு வந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய உத்வேகம் கிடைச்சிருக்கும். பரவாயில்ல, நம்ம வந்து அடித்து இறங்கி விளாடலாம், நம்ம வந்து கடைசி ஒரு 40-45 நாள் தான் இதில் வந்து போய் நம்ம உயிரை கொடுத்து வேலை பார்க்கணும், வேலை பார்த்தோம்னா கட்டாயமாக நம்மளால் வந்து ஒரு பலனை வந்து அறுவடை பண்ண முடியுங்கிற அந்த ஒரு பெரு நம்பிக்கையை கொடுத்து இந்த மாநாடு ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி தொண்டர்களையும் திருப்பி அனுப்பிச்சிருக்கு. அவங்களுடைய களவேலைகளை பார்க்குறங்கிறதுக்கு தான் என்னுடைய பார்வையாக பார்க்குறேன். குறிப்பாக சார், அது வரைக்கும் பெருமளவு ஊடக வெளிச்சம் தராமல் இருந்த அந்த மாநாட்டுக்கு வந்து தராமல் இருந்தாங்க. ஆனால் அந்த மாநாட்டுக்கு நேஷனல் மீடியாஸ் கூட அவங்க லைவை வந்து போட முடிஞ்சதெல்லாம் பார்க்கும்போது இதற்கு பின் அது வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழ தொடங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்ன கிடைக்குமா? ஊடக வெளிச்சம் இந்த மாநாட்டுக்கு பின் வந்து பெருமளவு கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி வந்து ஊடகத்தை வெளிச்சத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய கட்சியா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கும்போதே அவங்க வந்து சோசியல் மீடியாவை நம்பி தான் அவங்க கட்சி வளர்த்துனாங்க. பெரிய சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பெரிய பக்கபலமாக ஆதரவாக இருந்ததில்லை. சீமானவர்கள் இந்த 2024 பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல்னு தெரிஞ்சு கூட 36 லட்சம் பேர் வாக்களிக்கிறாங்க. சீமான் யாரை பிரதம வேட்பாளராக காமிப்பாருங்கிறது சீமானுக்கே தெரியாதுங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் 36 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை. 8% வாக்கை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கும்போது அதுக்கப்புறமும் நீங்கள் 1000 கைகள் மறைத்தாலும் மாதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு நெருப்பை நீங்கள் மூடி மறைக்க முடியாது. ஒரு புகை வந்து நெருப்பை வந்து மூடிட முடியாது. தீ பிளம்பு வந்து வெளியே தெரியத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் மாறும்போது இன்னைக்கு வந்து இந்த 2024 அப்புறம் அவங்க சேட்டலைட் சேனலில் நாம் தமிழருக்கு நல்லாவே ஒரு வெளிச்சம் கிடைக்குது தமிழ்நாட்டில், இல்லாமல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம போகும்போது நிறைய அரசியல் விவாதங்களில் பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதோடு இன்றைக்கி அவங்க இல்லாத மக்கள் மன்றங்களெல்லாம் இல்லைங்கிற அளவுக்கு தொலைக்காட்சியில் நடத்தக்கூடிய அப்போது இன்றைக்கி நாம் தமிழர்களுடைய அந்த ஊடக வெளிச்சம்ங்கிறது நல்லபடியாகவே இருக்குது. இன்னும் இந்த 2026 தேர்தலில் நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு சாதகமாக ஒரு முடிவை காமிச்சாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு மூலியமாக அதிகமான வாக்குகளை வாங்கி சில பல எம்எல்ஏக்களை அனுப்பி அவங்க அந்த மாதிரி ஒரு வெற்றியை வந்து காமிச்சாங்கன்னா பெரிய அளவுக்கு ஊடக வெளிச்சம். ஏன்னா இது ஊடக வெளிச்சம்ங்கிறது மக்கள் யாரை பார்க்குறாங்களோ எதை பார்க்குறாங்களோ அதை காமிக்கிறது தான் ஊடகத்தினுடைய வேலையாக இருக்கும். அப்போ இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அங்கீகரிக்க வாக்கு சதவீதம் அதிகரிக்க உங்களை காமிச்சே தீரணும், ஒரு வழி இல்லை. புரியுது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஒரு அரசியல் சக்தியை, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு அரசியல் சக்தியை நீங்க புறந்தள்ளிக்கிட்டு நீங்க பல நாள் வந்து நீங்க சமாளிக்க முடியாது. ஸோ அப்போ எவென்ச்சுவலாக நீங்க அதை காமிச்சு தான் ஆகணும். அதுதான் வந்து நான் பார்க்குறேன். இதே ஒரே ஒரு கேள்வி தான் சார். நேற்று வேலூரில் வந்து தாவேகாவோட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வந்து நடைபெற்றது. எப்படி பார்க்குறீங்க அவரோட ஸ்பீச்சை? அவங்க கட்சி சார்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்கக்கூடிய பேச்சு தான். ஆனால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாங்கிறது என்னுடைய பார்வை. பேச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு எப்பயும் போல் சில இப்போ எல்லாமே வந்து ஒரு செட்டு ட்ரெண்டாக இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் வந்தாருன்னா இதெல்லாம் பேசுவாருங்கிறது ஈஸியாக கணிச்சிடலாம். ஆனால் இஷ்யூஸை பேச மாட்டேன். அதை தான் சொல்ல வரேன். அப்போ அந்த இஷ்யூஸ் பேசாமல் அவங்க வந்து நான் டிவி கேக்கு டிஎம் கேக்குங்கிறது
அவங்க அதெல்லாம் வைக்கிறதெல்லாம் ஓகே. அதாவது வந்து அது ஒரு திமுக விமர்சனம் சைக்காலஜிக்கலா செட் பண்ணி அவங்க வந்து ஒரு நேரேட்டிவை செட் பண்ணி எங்களுக்கும் அவங்களுக்கு தான் ஃபைட்டு, தன்னை தானே நிலைநிறுத்துக்கிறதுக்கெல்லாம் ஓகே. திமுக இன்னைக்கு யார், நீங்களே நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சிங்களாலும் திமுகவை தான் அதிகமாக விமர்சிச்சாகணும். எதிர்கட்சியில் இருக்கிறவங்களை விமர்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அதுலலாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு விஜய் அவர்கள் என்ன பேசினாலும் அதை வந்து பாராட்டுவாங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நமக்கு என்ன ஒரு விமர்சனம் விஜய் மேலே வருதுன்னா, இன்னும் வந்து அவர் அதிகமாக உழைக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு 72 வயசு ப்ளஸ், ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு 71 வயசு முடிஞ்சு 72 நடக்குது. சீமான் அவர்களுக்கு 51 வயசு, விஜய் அவர்களுக்கு 59 வயசு, விஜய் அவர்களுக்கு 51 வயசு. அப்போ இதில் இருக்கக்கூடியதுலேயே வந்து ஒரு வயசு குறைவாக ஒரு உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய நபராக யார் இருக்கணும்னா விஜய் அவர்கள் தான் இருக்கணும். அப்போ அந்த விஜய் அவர்களுடைய உழைப்பு வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுது. அவங்கக்கிட்ட வந்து மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு மற்ற எல்லா கட்சிகளையும் விட தனிப்பட்ட முறையில் முதல் தேர்தலில் அதிகமாக வாக்கு வாங்கக்கூடிய கட்சியாக அவங்க இருப்பாங்கங்கிறதான் இன்றைக்கி எல்லா சர்வேக்களும் சொல்லுது. ஆனால் இன்னும் வந்து ஒரு கூடுதலான உழைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாதகமான பலனை அவங்களால வந்து அறுவடை பண்ண முடியும். என்னன்னு தெரியல, அந்த உழைப்பினுடைய போதாமை வந்து விஜய் அவர்கள்கிட்ட இருக்குதுங்கிறத நான் பார்க்குறேன். அதே மாதிரி நான் தான் தமிழ்நாடே நான் தான் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நெரேட்டிவ் செட்டிங். அது தோணலையா சார் சில விஷயம்? அதனால தான் சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் வந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்போ இன்னைக்கு என்ன கேட்குறாங்கன்னாக்கா, அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்காக என்னென்ன செஞ்சீங்க? அப்போ நான் தான் தமிழ்நாடு தான் நான்னா உங்களுக்கு வந்த வருமானத்தை பூரா தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரித்து கொடுத்துட்டீங்களா? உங்கள் அக்கௌண்ட்டில் தானே இருக்குது, இல்லை வேறு ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டீங்களா? உங்கள் சொத்து பத்து பூரா உங்கள் பேரில், உங்கள் குடும்பத்தார் பேரில் தானே இருக்குது. தமிழக மக்களுடைய வேறு யாருக்கும் பேருக்கு எழுதி வச்சுருக்கீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நீங்கள் தமிழக மக்கள் என் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், அது நீங்கள் ஓகே, அது எல்லாருமே சொல்கிறது தான். மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிற டைலாக். ஆனால் நான் தான் தமிழ்நாடே நான் தாங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அது ஏற்புடையதில்லை. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்காக, உரிமைகளுக்காக எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் நின்னீங்கிற கேள்விகள் எல்லாம் நிறையா எழும். அப்போ அவர் வந்து என்னன்னாக்கா, அவருடைய அரசியல் குறைபாடுகள் நிறையா போதாமை இருக்குது. அவர் அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு வரணும். ஒரு மாற்று சக்தியாக வர்றதுல எப்பயுமே நமக்கும் வந்து ஒரு மாற்று அரசியல் சக்தியாக வரவங்களை நம்ம எப்பயுமே வரவேற்கிறோம். ஆனால் உழைப்பின் போதாமை அவர்கிட்ட இருக்குது. அதை வந்து அவர் சரி செய்யணுங்கிறது என்னுடைய பார்வை. அண்ணன் திருமாவளவன் அவர்களெல்லாம் சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. அவர் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. காங்கிரஸ் கேட்குதே, நீங்கள் கேட்கலையான்னு கேட்கும்போது என்ன சொன்னார் ஏர்போர்ட்டில்? அதற்கான நேரம் வரல தானே சொன்னார். அதை வெளியே சொல்லிக்கிட்டெல்லாம் செயல்படுத்துகிற திட்டம் இல்லை அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சந்தர்ப்பம் வரட்டும், நாங்கள் அப்போ கேட்போங்கிறார். கையில் பெரிய கண்ணு வெடியாக வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கார். சொல்லிட்டு செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டங்கள் இல்லைங்கிறாரு. வெளிப்படையாக சொல்லிட்டு செய்ய முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது நாங்கள் கேட்போம், கண்ணி வெடி வைப்போம் அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நீங்கள் பிரேமலதா அவர்களை உள்ளார கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த சீட்டு கொடுக்குறது எப்படி கொடுப்பீங்க? நீங்கள் ஐயுஎம்எல் ஓகேன்றுவாங்க. அதனால தான் அவங்க ஆரம்பத்தில் அவங்கள கூப்பிடுறது. இப்போ கூட நேற்று போய் போனாங்க பாருங்க, மனிதநேய மக்கள் கட்சி, அவங்க திமுக சின்னத்தில் தான் நிற்கிறது. அப்போ இவங்களை விட்டு ஆழம் பார்க்கறது எப்படி இருக்குது பார்க்கலாம், பல்ஸ் பார்க்கலாங்கிறது. ஏன் இதே நீங்கள் வந்து கம்யூனிஸ்டில் கூப்பிட்டு ஆழம் பாருங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூப்பிட்டு ஆழம் பார்த்துருக்கலாம்ல. நாங்கள் பல மாதிரி 6 கொடுக்க முடியாதுங்க, 5 மட்டும் கொடுக்கலாம், இல்லை வந்து ஒரு சீட்டு சேர்த்து தரோம் 7 மட்டும் கொடுக்கலாம், நீங்கள் ஆழம் பாருங்களேன் விசிகா கிட்ட. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா. இப்போ புரியுதா அவங்களுக்கு? இந்த சிறுபான்மையினர் கட்சிக்காரங்க எதுக்காக உதவுறாங்கன்னு புரியுதா? இவங்க தான் சிறுபான்மையினுடைய காவலர்கள். அந்த சிறுபான்மையை கட்சி வச்சிருக்கிறவங்க இப்படி தான் போய் அந்த மக்களை வந்து திமுக கூட்டணிக்கு அவங்களுடைய ஆதாயத்துக்காக போய் அவங்க அந்த மக்களுடைய வாக்கை வந்து அடகு வைக்கிறது. அப்போ இந்த இடத்துல எங்க வந்து கெமிஸ்ட்ரி இருக்கு? ஒன்றும் கெமிஸ்ட்ரி இல்லை. காங்கிரஸ் அப்படியே சரணாகதி அடைஞ்சு திமுக கூட இருந்தாலும் அங்கே ஏதாவது கெமிஸ்ட்ரி இருக்குமா? ஒன்றுமே இல்லை. அப்போ மக்கள் என்ன அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாம் நீங்கள் 5 வருஷம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிங்க, நாங்கள் எல்லாமே 5000 ரூபா காசு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஓட்டு போட்டுருவோமா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நிச்சயம் கேட்பாங்க. ஆனால் இவங்க சொல்கிறதுனா மக்கள் ஏகோபித்த சந்தோஷத்தில் இருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் நீங்கள் விழுந்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா பட மாட்டீங்களா? சந்தோஷப்படுங்க. அதானி அக்கௌண்ட்டில் 5000 ரூபா விழுந்தா அதானி சந்தோஷப்படுவாரா பட மாட்டாரா? உழைக்காமல் வந்தால் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க சார். அதை சந்தோஷப்படுறனாலே உங்களுக்கு வாக்கு விழுந்துருமா? வாய்ப்பே இல்லை. ஆர்டிஐ போட்டு கேட்குறாங்க. இதில் என்ன கேட்குறாங்க? இந்த மாதிரி இந்த 3 வருஷத்தில் 35,000 கோடிக்கு மேலே வந்து இந்த 1000 ரூபாய் ஸ்கீமில் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்கு.
இதுல வந்து ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையிலிருந்து எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஆர்டிஐல கொடுக்குறாங்க. இந்த கடந்த 3 வருஷத்துல எஸ்சி ஃபண்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,705 கோடி, எஸ்டி ஃபண்டில் இருந்து 710 கோடி, அப்போ மொத்தம் 11,415 கோடி ரூபாய் இந்த 3 வருஷத்துல இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்ல எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையிலிருந்து எடுத்திருக்கு. அப்ப கடத்தங்காயை எடுத்து வழிப்புள்ளையார் உடைக்கிறதுக்கு நீங்க என்ன கொம்பு? சார் பல்லர் கேள்வி தெளிவாக சார். அர்த்தம். நன்றி சரண்ராஜ்.